ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங்க. சின்ன வயசில் நம்மளாம் சின்ன வயசில் சொப்பு சாமான் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்மாலாம் வாங்கி தரவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளைக்கு வாங்கி தரும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். என் பாப்பா வந்து நீ மட்டும் கிச்சன் வச்சுருக்க, எனக்கு கிச்சன் இல்லையா அப்படின்னு கேட்டால் அவளுக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை வாங்கி அன்பாக்சிங் வீடியோ எடுக்கவே என் பாப்பா விடவே இல்லை. என்ன நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட்டுட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளே இருக்குது பார்த்திங்களா, க்ளேயில் வந்து அழகழகாக சொப்பு சாமான்லாம் செஞ்சு அடுப்பில் சுட்டு அதை வச்சு விளையாடின ஞாபகம்லாம் எனக்கு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் மயமாகிடுச்சு. எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் மயமாகிடுச்சு. உண்மையாக சொன்னோன்னா ஆன்லைன் மயமாகிடுச்சு. அப்போ நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபீலே ஒரு தனி ஃபீல் தாங்க. இந்த நான் அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சம்மருக்கு தாங்க வாங்கினேன், பட் வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், டைம் இல்லை. ஒர்க் கொஞ்சம் அதிகமாக ஹெவியாக இருந்ததுனால. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கு வந்து சிலிண்டர் வேறு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு. நெக்ஸ்ட் என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இட்லி குண்டா வந்துருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளையாடுற காலத்தில் இல்லவே இல்லைங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், 2020 கிட்ஸாக இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு 3 to 4 ஐட்டம்ஸ் சம்திங் என்னமோ வந்துருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் இருந்தது, ஒரு மக் இருந்தது. பக்கெட்டை விட மக்கு பெருசாக இருந்ததுங்க. அதுதான் இதில் ஃபன்னே. என் பாப்பா இதில் எப்படிம்மா பக்கெட்டில் மோடுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு பதிலே தெரியலைங்க என்ன சொல்கிறதுன்ட்டு. சின்னதாக வந்து அழகழகாக கிண்ணங்க கொஞ்சம் இருந்தது. அப்புறமா க்யூட்டாக ஒரு டம்ளர் இருந்தது. அந்த டம்ளர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் பிளேட்ஸ் கொஞ்சமும், நார்மலாக நம்ம சாப்பாடுற தட்டு இருந்தது. அப்புறம் வானல் ஒன்று இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, என்னடா நம்மளாம் வந்து அப்போல்லாம் மண்ணில் வந்து செஞ்சு நம்மளே க்ளேயில் பண்ணி நம்மளே வச்சு விளையாடின காலம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வச்சு இதுக்காக நம்ம பண்ணி இதுக்காக சேல்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. 2 பிளேட்டு, தோசை கரண்டி, தோசை திருப்பி எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக தான் இருக்குது. பட் அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் கீறிடும். ஏன்னா நம்ம சின்ன பசங்க விளையாடுறாங்க, அதனால் வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கொடுங்க. க்யூட்டாக ஒரு மத்து இருந்ததுங்க. இந்த மாதிரி பொருளை நான் யூஸ் பண்ணதே இல்லை. தோசை கரண்டி பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, தோசைக்கல்லை விட தோசை கரண்டி பெருசாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. குட்டியாக 2 ஸ்பூனு, ஒரு அன்னை வெட்டி, அது போக பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு ஆயில் ஸ்பூன், அப்புறம் ஒரு டீ சாஸ் பேன் ஒன்று இருந்தது. இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து விளையாடணும் போல் ஃபீல் ஆச்சு. இது கூடவே ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க, ஏதோ கூப்பன் கார்டு மாதிரி இருந்தது. பட் அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணல. இதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் உங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.